விதைக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து என்ன பண்ணுறோம், விதை நேர்த்தி பண்ணணும். விதை நேர்த்தி மீன்ஸ் பார்த்தாக்கா, அந்த மாட்டு சாணமும் கோமியமும் கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி ஒரு 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 துணியில் வந்து சாணத்தை வந்து வச்சுக்கிட்டு. இவரின் தொலைபேசி எண் மற்றும் முழு வீடியோவுக்கு ரூ. 119 செலுத்தி ஜாயின் பண்ணுங்க. ஒரு மாதத்திற்கு. அடியில் வந்து ஒரு ஒரு 10 லிட்டர் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு 1 லிட்டரு வந்து கோமியம் அதில் ஊற்றி, அதுக்கப்புறம் சாணியை வந்து அந்த துணியில் காட்டன் துணியில் கட்டி அதை வந்து அதில் வந்து ஊற வைக்கணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும். அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணும், எடுத்து அந்த தண்ணியை மொத்தமே எடுத்து நம்ம பல தானியத்தில் விதைக்கும் போதோ அல்லது வேறு எந்த தானியம் நம்ம போட்டாலும் அதை வந்து சீடை வந்து அதை வந்து அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து எடுக்கிறதுக்காக அந்த தண்ணியால் வந்து தொளிச்சிட்டு மொத்தம் ஒன்றா கலந்துட்டு அப்படி புட்டு பதத்தில் அதுக்கப்புறமா நம்ம விதைக்கும் போது ஜெர்மினேஷன் வந்து அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக முளைப்பு திறன் இருக்கும், எந்த நோயும் தாக்காது, வேர்ப்புழுக்கள்லாம் வராது. ஸோ அதனால் வந்து இது போன்ற ஒரு முறையை வந்து நாங்கள் கையாண்டுட்டு வரோங்கய்யா.